உள்ள மாற்று மதத்தினரெல்லாம் கூட பல ட்ரஸ்டிகளாக நியமிச்சதுனால தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்திருக்கு. கோயில்களில் பக்தர்களுடைய மனசு துன்படும்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு இப்போ இருக்கிற டிடிவி அரசாங்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலையிட்டு உரிய ஒரு நியாயத்தையும் உரிய ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். சார் ஆர்எஸ் சார் அம்மாவே இல்லாத போது அம்மாவோட அதாவது அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற திட்டமாக திட்டம் இருக்கிறது. இந்த திட்டம் கண்டினியூ ஆகிறது மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நன்மை தரும். தமிழ்நாட்டில் 75 பேர் வந்து காங்கிரஸ் கட்சி அதில் உரிய தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் அறநிலையத்துறை வேண்டாம், அது வந்து பக்தர்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு இதை நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். கோயிலில் குறிப்பாக கோயிலினுடைய நம்பிக்கை இல்லாதவர்கள் கோயில் நிர்வாகத்தை அரசாங்கம் செய்வது சரியில்லாத ஒன்று. அரசாங்கம் பக்தர்களிடத்தையே அதை குறிப்பிட வேண்டும் என்பது தான் நாமளும் தொடர்ந்து விஜய் வந்து ஒரு பெரியார் சிலைக்கு போய் மாலை போட்ட உடனேயே வந்து அவர் எல்லாருக்கும் ஆனால் பொதுவானவர் அல்லன்னு நீங்கள் குறிப்பிடுறது சரியான ஒரு விமர்சனம் இல்லை. நான் வந்து சொன்னேன், விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாட்டில் முதல் முறையெல்லாம் கூட இந்தியா முழுவதும் கொண்டாடுகிறார். தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து தரப்பு மக்களும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிற விநாயகர் சதுர்த்தி தான். அவர் கட்சி ஆரம்பித்து வந்த முதல் விழாவாக கூட இந்த மிகப்பெரிய ஒரு விழா வந்தது. அந்த விழாவில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவார்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் வாழ்த்து சொல்லவில்லை. அதற்கு மாறாக இன்னொரு அந்த கொள்கைக்கு புறம்பாக இருக்கின்ற அல்லது ஈவேரா அவர்களுடைய பிறந்த நாளில் போய் அவர் மரியாதை செய்து அது அவருடைய அது நம்ம யாரும் தலையிடப்படும். ஆனால் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வாழ்த்து சொல்லாதவர் எப்படி ஒரு பொதுவான நபராக இருக்க முடியும்? பொதுமக்களுடைய அனைத்து தரப்பு மக்களையும் அவர் வந்து ஒரு சாரா ஒரே மாதிரி பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய. விஜயோட மாநாட்டுக்கு இடம் கொடுப்பதில் தேதி ஒதுக்குவதில் இதில் வந்து பலவிதமான கெடுபிடிகள், இது வந்து ஒரு மாநாடு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற பயம் இருக்கிறாங்க. அந்த பயம் இருக்கிறதா தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து வேற எந்த கட்சிகளும் வளர்ந்து விடக்கூடாது, எந்த கட்சியும் வரக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கட்சி ஜனநாயக ரீதியில் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் மாநாடு நடத்துவதற்கு அது அவருடைய உரிமை. அதில் பர்மிஷன் கேட்டால் அவருக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசாங்கம் வந்து என்ன, இது வந்து ஒரு ப்ராசஸ், அனைத்து கட்சிகளுக்குமே கொடுக்குறது. இதை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக கூட அதை சர்ச்சைக்கு உள்ளாக்க வேண்டிய விஷயம் கூட இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்கும் போது தமிழ்நாடு அரசியலில் தான் அவர் வந்திருக்கிறார், கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இன்னும் போக போக தானே தெரியும் அவருடைய. இப்போதான் முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி நான் இப்போ சொன்னேன். விநாயகர் சதுர்த்தி இதை எடுத்துக்காட்டு சொன்னேன் நான். இன்னும் எத்தனை கோணல்கள் போவார் அல்லது நேராக போவார் என்பது போக போக தானே தெரியும். அனுமானத்துக்குலாம் என்னால் பதில் இந்த மீனவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு மீனவர்கள் பிரச்சனை பொறுத்தளவுக்கு இந்த 2 விஷயத்தை கவனம். 2014க்கு முன்னாடி ஒரு துப்பாக்கி சம்பவம் கூட நடக்குது. ஒரு கைது நடவடிக்கை வரேன், நான் முழுமையாக சொல்ல வரேங்க, கேள்வி கேட்குறீங்க சொல்ல வரேன். ஒரு சம்பவம் கூட நடைபெறவில்லை. மீனவர்கள் கைது செய்யப்படுவது உடனடியாக நம்முடைய வெளியுறவுத்துறை தலையிட்டு அவர்களை நாம் கூட்டிக் கொண்டு வந்திருக்கோம். உடனடியாக எந்த டிலே இல்லாமல் கொண்டு வந்தோம். அதை தவிர்த்து மீனவர்களை இன்னும் ஆழ்கடலில் மீன்பிடிப்பு அந்த எல்லை பிரச்சனையிலேருந்து இன்னும் அவர்களை வெளில வரணும், போய் ஆழ்கடலில் மீன் பிடிங்கன்றதுக்காக மட்டுமே அவர்களுக்கு ஆழ்கடல் போட்டு 60% சப்சிடியில் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 30% லோனும் கொடுக்குறோம்.
இதை தவிர்த்து அந்த மீனவர்களுடைய படகுகளில் இந்த ஜிபிஎஸ் என்ற கருவிகளை கிட்டத்தட்ட 1 லட்சம் கருவிகள் மத்திய அரசாங்கத்தின் மூலம் அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மீனவர்களுக்கு பொறுப்புகள், இந்த மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி போகாமல் இருக்கிறதுக்கு அவர்களை வந்து ஒரு அலர்ட் பண்ணுறதுக்காக நாம் அந்த மீன் பொறுப்பில். இதை தவிர்த்து அந்த எல்லை பகுதியில் அந்த நீங்கள் சொல்கிற அந்த பகுதியில் அங்கே வந்து நாம் மீன் குஞ்சுகளை இன்னும் மீன் வளர்ப்பு ஊக்குவிக்கிறதுக்காக மீன் குஞ்சுகளை அங்கே இதை தவிர்த்து இன்னும் ஒரு ஆல்டர்னேட் ஜாப் என்று சொல்லக்கூடிய கடல் பாசி பக்கத்திலேயே வளர்க்குறதுக்கான கடல் பாசியை முதல் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் கடல் பாசிக்குன்னு ஒரு பூங்காவை இந்தியாவில் நம்ம கொண்டு வந்தோம். இப்படி மீனவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக எல்லை தாண்டாமல் இருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்பயும் அவர்கள் கால சூழ்நிலை இருக்கிறது, அதாவது அதிகமான புயல் அல்லது அதிகமான காற்று இதையெல்லாம் இருக்கும்போது அவர்கள் எல்லை தாண்டுவதற்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. அதை நாம் உடனடியாக மீட்டுக்கொண்டு வந்துடுவோம். அதான்மா நீங்கள் எப்படி தடுப்பீங்க? நான் இப்போ சொன்னேன், நாம் வந்து ஆல்டர்னேட் வேலை கொடுக்குறோம். கடலுடைய சீற்றத்தால் அவங்க மாறி போகிறாங்க. நீங்கள் எப்படி போய் தடுப்பீங்க? இந்த கடலில் சுவரை கட்டியிருக்கிறாங்க, எப்படி இந்த கடலில் சுவர் கட்டியிருக்காங்க என்ன? அவங்க வந்து நம்ம போகாமல் இருக்கிறதுக்காக, அது எல்லையை தெரிவிக்கிறதுக்காக ஜிபிஎஸ் கருவிகள் கொடுத்துருக்குறோம். அதை வந்து அவங்க அலர்ட் பண்ணுறதுக்கான கருவிகளையும் கொடுத்துருக்குறோம். இன்னும் அவர்களை ஊக்குவிக்கிறோம். நம்ம இன்னும் ஆழ்கடலில் போய் மீன் பிடிங்க அப்படின்றதையும் நம்ம ஊக்குவிக்கிறோம். மாற்று வேலையும் நம்ம கொடுக்குறோம். அப்போ அதையும் மீறி அவர்கள் தாண்டி போகும் பொழுது அவர்களை உடனடியாக நாம் மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கோம். இலங்கையினுடைய தேர்தல் முடிவுகள் ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத விதமாக குமார திசாநாயக்கா ஒரு முன்னிலை வைக்கிறார். அவர் தான் வந்து அதிபராக மாற வேண்டிய வாய்ப்பு. இது ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரும். இது ஒரு அண்டை நாட்டினுடைய சமர்ப்பணம். அந்த நாட்டில் யார் ஜெயிக்கிறார்களோ அவரை வந்து வாழ்த்துவது தான் நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய முறையும் கூட. அதில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு கூட இங்கே இருக்கிற மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக, அவர்களுடைய மேம்பாட்டுக்காக நம்மளுடைய அரசாங்கம் எப்பவுமே ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி நிறையா நம்ம சுற்றி இருக்கிற கண்ட்ரிகள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக வச்சுக்கணும். அதே ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக தான் இருக்கும். நன்றி.